எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு அற்புதமான கதைக்கு இல்ல இந்த விளக்க தொகுப்புக்கு உங்களை அளவற்ற உற்சாகத்தோட வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம சூர்யாகர் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான ராஜ்யத்துக்குள்ள போக போறோம். மேகங்களை தொடுற அளவுக்கு உயர்ந்த கோபுரங்கள், பூத்து குலுங்குற மரங்கள் நிறைஞ்ச வீதிகள்னு கற்பனை பண்ணிக்கோங்க. இது ஒரு சாதாரண கதை கிடையாதுங்க. ஒரு இளவரசனோட வாழ்க்கையே மாத்தின ஒரு தேடல் தான் இது. இப்போ உங்கள பார்த்து நான் ஒரு கேள்வி கேக்குறேன். நீங்க ஒரு பெரிய தங்க அரண்மனையில வாழ்ந்தாலும், உலகத்துல இருக்கிற எல்லா செல்வமும் உங்ககிட்ட இருந்தாலும், உங்களால காசு கொடுத்து வாங்கவே முடியாத ஒரு விஷயம் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கேள்விதான் நம்ம 11 வயசு கதாநாயகனான இளவரசன் ஆரவோட மனசு அரிச்சுக்கிட்டே இருந்த ஒரு பெரிய பிரச்சனை. பகுதி 1. எல்லாமும் இருக்கிற இளவரசன். ஆமாங்க, ஆரவோட வாழ்க்கைய கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா அது முழுக்க முழுக்க ஆடம்பரமும் செல்வமும் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை. 7. இந்த எண்ணெய கொஞ்சம் கவனிங்க. ஆரோவோட அந்த எல்லையில்லாத செல்வத்துக்கு இது ஒரு சின்ன உதாரணம்தான். அவனுக்கு கணக்குல இருந்து இசை வரைக்கும் கத்துக் கொடுக்க 7 ஆசிரியர்கள் இருந்தாங்க. அது மட்டுமா 3 மாடி முழுசும் விதவிதமான பொம்மைகள். அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை உடனுக்குடமே சமைச்சு கொடுக்க ஒரு தனி சமையல்காரர். இப்படி ஒரு பிரம்மாண்டமான உலகமே அவனுக்குள்ள சுடண்டுட்டு இருந்துச்சு. ஆனா 0. இது நிஜமாவே நெஞ்ச உருக்குற ஒரு உண்மைதாங்க. அவனை சுத்தி எப்பவும் பயபக்தியோடு தலைவணங்குற வேலையாட்கள், எது சொன்னாலும் ஆமா சாமின்னு தலையாட்டுற அமைச்சர்கள்னு ஒரு பெரிய கூட்டமே இருந்துச்சு. ஆனா அவனுக்குன்னு உண்மையான நண்பர்கள் யாருமே இல்ல. அந்த எண்ணிக்கை வெறும் 0 தான். பகுதி 2. அரண்மனை சுவர்களை தாண்டி. ஆரவோக இந்த தனிமைய புரிஞ்சுக்கிட்ட அவனோட அம்மா, அதாவது ராணி, அவன்கிட்ட போய் ஒரு நல்ல நண்பனை கண்டுபிடி அப்படின்னு சொல்றாங்க. அதனால முதல் முறையா எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாம, தலையில கிரீடம் கூட இல்லாம, சாதாரண உடைகள்ல ஆரவ் வெளியில வரான். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். அந்த அரண்மனை வாழ்க்கைக்கும் இந்த நகர வீதிகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை இங்க பாருங்க. அரண்மனையில எப்பவும் ஆமாம் சாமி போடுற ஆட்கள் இருந்தா கூட அங்க ஒரு பெரிய வெற்றிடம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா தெருக்கள்ல மல்லிகைப்பூ வாசனை, சுட சுட விக்கிற தெரு உணவுகள், அங்கங்க நடக்கிற சூடான விவாதங்கள்னு எல்லாமே ரொம்ப அசல் தன்மையோட ரொம்ப இயல்பா இருந்துச்சு. அந்த தெருக்கள்ல தான் அவ மீனாவை சந்திக்கிறான். மீனா ரொம்பவே ஒரு பிராக்டிக்கலான பொண்ணு. அவ கைகள்ல மைக்கரைகள் படிஞ்சிருந்துச்சு. ஆரவ பார்த்ததும் மத்தவங்க மாதிரி அவ பயந்து போய் தலவணங்கலாம் இல்ல. அதுக்கு பதிலா அங்க உடைஞ்சு ஆட்டம் கண்டு போயிருந்த ஒரு மரவண்டிய எப்படி சரி செய்யலான்னு அவளோட நோட்டு புத்தகத்துல ரொம்ப தீவிரமா ஒரு தீர்வை வரைஞ்சுகிட்டு இருந்தா. இதுல கவனிக்க வேண்டிய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? மீனா ஆரவைய எப்படி தனக்கு சமமா ஒரு சக மனுஷனா நடத்தினாங்கிறது தான். நான் சுத்தியலால அடிக்கும்போது உன்னால அந்த மரத்தை நேரா புடிச்சுக்க முடியுமா அப்படின்னு அவ கேக்குறா. நீ இளவரசன், உனக்கு இந்த சலுகையெல்லாம் இருக்குன்னு அவ எதையும் காட்டிக்கல. ஒரு சாதாரண உதவி, அத மட்டும்தான் அவ அவன்கிட்ட எதிர்பார்த்தா. பகுதி 3. உண்மையான ஒன்றை உருவாக்குதல். இப்ப பாருங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சதும் இது ரொம்ப விறுவிறுப்பாகுது. அவங்க எப்படி ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னு பாருங்க. முதல் படி, மீனா நோட்டு புத்தகத்துல டிசைன் பண்றா. 2வது படி, மத்த குழந்தைங்க சுத்தியாலால அடிக்கிறாங்க. 3வது படி, ஆரவ் அந்த பலகைகளை நேரா பிடிச்சுக்கிறான். ஒருத்தர் தனக்கு கட்டளைகள் கொடுக்கறத அவன் ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டான். இந்த குழையும் சொல்லல. அந்த தூசியான தரையில உட்கார்ந்து ரொட்டியையும் மாங்காய் ஊறுகாயும் ரசிச்சு சாப்பிட்டான். சொல்லப்போனா அவன் வாழ்நாள்லயே ரொம்ப ருசியா சாப்பிட்ட சாப்பாடு அதுதான். அடுத்து என்ன நடக்குதுன்னு பாப்போம். வெறும் 3 வாரத்துல அந்த சின்ன தெருவுல இருந்த குழந்தைங்க நம்பவே முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்களை செஞ்சு முடிச்சாங்க. முதல் நாள் அந்த மரவண்டிய சரி பண்ணாங்க. முதல் வாரத்துல தண்ணி போறதுக்கான ஒரு பெரிய கால்வாயை உருவாக்குனாங்க. 2வது வாரத்துல உடைஞ்சு போன ஒரு கிணறுட்ட சரி செஞ்சாங்க. 3வது வாரத்துல முதியவர்கள் உட்கார்றதுக்கான பெஞ்சுகளை கட்டி முடிச்சாங்க. இப்போ மீனாவோட இந்த வார்த்தைகளை கொஞ்சம் ஆழமா கவனிங்க. ஏன்னா விஷயங்கள் இப்போ இருக்கிறத விட இன்னும் சிறப்பா இருக்க முடியும். இது மீனாவோட உண்மையான கேரக்டரை காட்டுது. இந்த நகரத்தோட பிரச்சனைகளை தீர்க்க அவளுக்குள்ள இருக்கிற ஆழமான உந்துதல் இதுதான். ஒரு பிரச்சனைய பார்த்தா அதை சரி செய்ய யாராவது ஒருத்தர் முன்னாடி வரணும் அப்படிங்கிற அவளோட அந்த தெளிவான சிந்தனை தான் இது. பகுதி 4. ரகசியம் வெளிப்பட்டது. புதுசா கட்டின அந்த பெஞ்ச்ல உட்கார்ந்திருக்கும்போது தன்னோட உண்மையான அடையாளத்தை மீனாவிடம் சொல்லியே ஆகணும்னு ஆரோ முடிவு பண்றான். அது ஒரு முக்கியமான தருணம். எனக்கு தெரியும். இதுதாங்க மீனாவோட பதில். எப்படி இருக்கு பாத்தீங்களா? நிஜமாவே இது ஒரு பெரிய திருப்பந்தான். ஆரவ் அப்படியே திகைச்சு போயிட்டான். 2வது நாள்லயே அவனுக்கு அவன் யாரன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவன் தன்னை வெளிப்படுத்திக்கிட்ட விதம், ஒரு வேலைய சொன்னதும் அதை எப்படி கட்டளையா ஏத்துக்கிட்டு செஞ்சான் அப்படிங்கிற விதம், இதுக்கு முன்னாடி அவன் எந்த வேலையுமே செஞ்சதில்ல அப்படிங்கறத ஈஸியா காட்டி கொடுத்துருச்சு. இந்த வார்த்தைகளை நல்லா உணர்ந்து பாருங்க.
ஏன்னா நீ ஒரு இளவரசனா இங்க வரல, ஒரு மரவண்டிய செய்ய உதவி பண்ற ஆரவாதான் வந்த. அந்த அரவ்கிட்ட தான் நான் நண்பனானே. இந்த உண்மைய உணர்ந்த அந்த நொடி ஆரவோட நெஞ்சுல ரொம்ப காலமா இருந்த அந்த வெற்றிடம், அவனோட அரண்மனை பொம்மைகளால நிரப்பவே முடியாத அந்த வெற்றிடம் ரொம்ப அமைதியாவும் முழுமையாவும் நிரம்பிடுச்சு. பகுதி 5. அரண்மனை அழைப்பு. ஆரவ் நடந்த எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்றான். அத கேட்ட உடனே ராணி மீனாவுக்கு தங்க அரண்மனைக்கு வர சொல்லி அழைப்பு அனுப்புறாங்க. அந்த பெரிய அரண்மனைய பார்த்து மீனா கொஞ்சம் கூட ஆச்சரியப்படவோ மிரளவோ இல்ல. எப்பவும் போல தன்னோட நோட்டு புத்தகத்தோட வந்தா, யாருக்கும் தலை வணங்கல, நேரா போய் அரண்மனையோட கிழக்கு பகுதியில இருக்கிற வடிகால் அமைப்புல உள்ள குறைகளை சுட்டி காட்டுனா. அவளோட இந்த நடைமுறை அறிவை பார்த்து ராணி நிஜமாவே வியந்து போயிட்டாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆழவும் இத பார்த்து வாய்விட்டு சிரிச்சான். பகுதி 6 உண்மையான நட்பு என்றால் என்ன? இப்போ நாம கதையோட முடிவு பகுதிக்கு வந்துட்டோம். இங்கதான் நமக்கான ஆழமான பாடங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, மீனா அந்த அரண்மனையோட மிக இளம் வடிவமைப்பாளரா நியமிக்கப்படுறா. ஆனாலும் அவ அதே பழைய தெருவுல தான் தொடர்ந்து வாழ்ந்தா. ஆரவ் அவளுக்கு சமமா அவ பக்கத்துல நின்றான். அந்த ராஜ்யத்தோட முழு வளங்களையும் பயன்படுத்திக்கிட்டே அவங்க 2 பேரும் தங்களோட தனித்துவத்தையும் அசல் தன்மையும் இழக்காம எப்படி ஒருத்தர் உயர்த்திக்கிட்டாங்க அப்படிங்கறத இது ரொம்ப அழகா காட்டுது. அவனோட 12வது பிறந்த நாள் வருது. உனக்கு என்ன வேணும்னு ராஜா கேட்டப்போ, எனக்கு வேண்டியது ஏற்கனவே கிடைச்சிருச்சு அப்படின்னு ஆரவ் சொல்றான். அப்போ அவன் பார்வை முழுக்க ஒரு வடிகால் பிரச்சனையை தீர்க்கறதுல ரொம்ப தீவிரமா தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு இருந்த மீனா மேலதான் இருந்துச்சு. இப்போ நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, உண்மையான நட்புனா என்ன? நீங்க உண்மையில யாருன்னு புரிஞ்சுக்கிறவங்க, உங்களை இன்னும் ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போறவங்க, உங்களுக்கு சமமா உங்க பக்கத்துல நிற்கிறவங்க, அவங்க தாங்க உண்மையான நண்பர்கள். கதையோட ஆரம்பத்துல ஆரவ சுத்தி இருந்த அந்த ஆமாம் சாமி போடுற கூட்டத்தை விட இது எவ்ளோ பெரிய பொக்கிஷம்னு நீங்களே பாருங்க. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில உங்களோட உண்மையான குணத்தை பார்த்து இன்னும் சிறப்பான ஒன்றை உருவாக்க உங்களுக்கு உதவுறது யாரு? பணத்தாலேயோ பதவியாலேயோ வராத அந்த உண்மையான உறவு உங்ககிட்ட இருக்கா? உங்க சொந்த உறவுகளை பத்தி கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சிறப்பான தொகுப்போடு சந்திக்கிறேன்.